அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அல்லது ஆர்ட் ஆஃப் ரீடிங் என்பதை பற்றி பேசும்போது, அந்த ஆர்ட் ஆஃப் ரீடிங்கில் ஒரு கலந்த விஷயந்தான். மறுபடியும் கொஞ்சம் எனக்கு இன்றைக்கி ஸ்பார்க் ஆனதை சரியான வெயில் நேரம்தான் பதிவு பண்ணுகிறேன். அண்டத்தில் இருக்க அனைத்தும் பிண்டத்தில் இருக்கிறது என்பது ஆன்மீக ரீதியாக நிரூபிக்கப்பட்ட பலாயிரக்கணக்கான சான்றுகள் இருக்கின்றன. அதுக்கு ஒன்று திருக்குறள்னு வச்சுக்கோங்க, அப்புறம் விஞ்ஞானம்னு வச்சுக்கோங்க. இந்த விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய இன்று வரை கண்டுபிடிப்பும் யாரோ ஒரு மனிதனால் மனிதனுடைய மூளைக்குள் இருந்து இந்த உடலுக்குள் இருந்தது பிண்டம். சிம்பிள் வச்சுக்கோங்க. இப்போது நம்மளுடைய சுயவியல் கோட்பாடு என்ன சொல்லுகிறது என்றால், அண்டத்தில் இருக்க அனைத்தையும் நீங்கள் 100% பிண்டத்திற்குள் 1%, 2%, உணர. நான் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கல. ஒவ்வொரு மனிதனாலும் முடிகிறது என்பதை கொஞ்சம் அனுபவப்பட்டு, அந்த இடத்துல தான் எனக்கு சுவாமிஜி விவேகானந்தருடைய அந்த ஸ்லோகம் எனக்கு கரெக்டாக வரும். அவருடைய அந்த வரிகள், யூ ஹாவ் அன்லிமிட்டட் எனர்ஜி, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், பிலீவ் இன் தேட்னு அவர் சொன்னது உண்மையாண்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இதை எப்படி நமக்குள்ளே கொண்டு வருவதுன்னு நினச்சா, அப்படியெல்லாம் ஒரு குருமார்கிட்ட போய் கொண்டு வந்துட முடியுமா? ஒரு சாமியார்கிட்ட போய் கொண்டு வரணும்னா வேதம் படித்தா கொண்டு வந்துட முடியும்? அதெல்லாம் முடியவே முடியலை, இது வரைக்கும் இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொன்னதையும், பகவத்கீதையில் இருக்கிறதையும், பாகவதத்தில் இருக்கிறதையும், வேதாந்தங்கள் இருக்கிறதையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை மத சார்புள்ளவங்களும் இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ பதஞ்சலி யோகத்தை எடுத்தால் அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன், அவர் என்ன சொன்ன வந்தார், யோக சித்த விருத்தி நிரோத்தக்கனா என்ன சொல்ல வந்தார், ஸ்வதர்மம் நிதனம் ஸ்ரேயஸ்னா என்ன சொல்ல முடியும், இப்படி அதை பற்றி இன்டர்பிரிட்டேஷன்லேயே போய்கிட்டே இருக்காங்களே ஒழிய, அவங்க உள்ள உலகத்தில் இருந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனையும் தனக்குள்ளே கொண்டு வந்து பேசுனது மாதிரி எல்லாரும் அடைய முடியுமானா அடைய முடியாமல் இருக்குது. அது இன்றைக்கி விஞ்ஞானமாக இன்றைக்கி இணையதளம் வரைக்கும், ஏன்னா ஒவ்வொன்றா சொன்னால் நேரம் இல்லை, இந்த பிண்டத்திற்குள் தான் இருந்து வந்தது. ஆனால் அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இணைப்புகளிலிருந்து வந்தது. சாதாரண ஒரு காஃபி, சுகர், மில்கை சேர்த்தா எப்படி ஒரு இணைப்போ, ஃபிசிக்கல் இணைப்போ, நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி எல்லாத்தையும் சேர்ந்தால் ஒரு கனெக்ஷனோ, சாதாரணமாக ஒரு 15 நாள் 20 நாள் ஒரே இடத்துல ஒரு குட்டையில் தண்ணி அப்படியே இருந்துச்சுன்னா அங்கே பாசி உருவாகுது, அப்புறம் சின்ன சின்ன உயிரினங்கள் உருவாகுது, அப்புறம் சின்ன சின்ன தவளைகள் உருவாகுது இல்லைங்களா? உண்மைதானே? இந்த காம்பினேஷனை சும்மா ஜஸ்ட்டு பார்க்குறது. பட் நம்ம என்ன உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை பூரா நீங்கள் ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் மினிமம் பெர்சன்டேஜ் பெறலாம். இப்போ வள்ளுவன்னா அவர் எத்தனை பெர்சன்டேஜ் பெற்றிருக்காருன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம், வள்ளலாரை ஆராய்ச்சி பண்ண வேணாம், ஐன்ஸ்டீனை ஆராய்ச்சி பண்ண வேணாம், பீத்தோவனை ஆராய்ச்சி பண்ண வேணாம், இசையுடைய திறனில் வந்ததெல்லாம் ஆராய்ச்சி பண்ண, பட்டு வந்துச்சு இல்லைங்களா? அந்த இடத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது வரைக்கும் அதுக்கு இலக்கணம் இல்லை. எப்படி வருவது? கற்றலில் வருவதா, பயிற்சியில் வருவதா, முயற்சியில் வருவதா, இதெல்லாம் ஓகே. ஆனால் இதையெல்லாம் கடந்து என்னுடைய கடைசி அனுபவம், ஒரு மனிதன் அவனுடைய மரபணு திறனில் இருக்கக்கூடிய அந்த முழுமை வளர்ச்சி அடைந்த மரபணு திறனை தானே அறிந்து, தானே உணர்ந்து, தானே அதை செயல்படுத்தி, அதன் மூலம் அவனாக மட்டுமே இருந்து, அப்போ தான் நீங்கள்
இந்த அண்டத்தில் இருக்கும் பிண்டத்திற்குள்ள ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நுழையலாம் போகுது. அதை எல்கேஜின்னு சொல்லிக்கோங்க, ப்ரீகேஜின்னு சொல்லிக்கோங்க. அதுக்கு தான் நான் ஒரு இது செஞ்சுருக்கேன். ஏற்கனவே சொல்லப்பட்டதான். நீங்கள் நீங்களாக 24 மணி நேரமும் இருந்து, நீங்கள் நீங்களாக இருப்பதில்லை, நான் நானாக இருப்பேன்னு வார்த்தை இல்லை. அதை நான் விளக்கம் சொல்லுவேன். நீங்கள் நீங்களாக 24 மணி நேரமும் இருந்து, அதாவது 1440 நிமிடங்களில் இருந்து, அதாவது 86,000 செகண்ட்ஸுகள்லையும் நீங்கள் இருந்து, அந்த நீங்கள் நீங்களாகன்றதுக்குள்ளே என்ன வேணும்னா, உங்களுடைய உடலோ அறிவோ மனமோ மனச்சாட்சியோ உங்களுடைய மரபணு திறனோ ஆற்றல்களோ உங்களுடைய காலமோ இடமோ பொருளோ எதில் 100% 2வது இடத்துக்கு இல்லாமல் நேர்மறையாக ஈடுபடுகிறதோ, அப்படி நீங்கள் ஈடுபடும் போது தான் உங்களுக்கு காரணம் தெரியும், காரியம் தெரியும், ஸ்பேஸ் தெரியும், டைம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடும். அப்படி 24 ஹவர்ஸும் இருப்பது தான் நாங்கள் நினைச்சிருக்க இலக்கணம். அது எப்படி இருக்க முடியாதுன்னு அதை விட்டுருங்க. ஆனால் இருக்க முடியும் என்பது தான் விஷயம். எப்படி இருக்க முடியும்? கருவறையிலிருந்து வெளியே வந்த செகண்டே நீங்கள் 6 அடி வளர்ந்தது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே. கருவறைக்குள்ளே எத்தனை மாதம் இருந்தோம்? ஒரு விதையை போடுறோம், அந்த விதையை ஆலமரம் வர்றதுக்கு என்ன தெரியுதுங்களா? அதுக்குரிய காலம் இடம், அதற்குரிய காஸ் அண்ட் எஃபெக்ட் தெரிஞ்சு நீங்கள் நீங்களாக இருந்தால், இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் நீங்களாக இருக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனைன்னா, நீங்கள் உங்களுடைய நேர்மறையாக இருப்பதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணித்தான் நீங்கள் நீங்களாக இருக்கணும். நீங்கள் இருக்கும்போதே உங்களுக்கு கம்பேரிசன் வந்துடும், உங்களுக்கு பொறாமை வந்துடும், உங்களுக்கு ஆணவம் வந்துடும். நான் என்று அப்படின்னு ஆணவம் வந்துடும், திமிர் வந்துடும், நெகட்டிவ் வந்துடும், போதும்னு வந்துடும், வார்த்தைகளில் வரும், பேச்சில் வரும், எழுத்துக்கள் எல்லாருக்கும் நான் உட்பட வரும் அனுபவத்தில். அந்த வரும்போதெல்லாம் அதனுடைய ஆணிவேரை வெட்டி 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 நீங்கள் வந்தீங்கன்னா தான் முதல்ல நீங்கள் நீங்களாக இப்பொழுது இருக்கிறீங்களா, யாரோடையும் கம்பேர் பண்ணாமல் இருக்கிறீங்களா, யாரை பார்த்தாலும் பொறாமைப்படாமல் இருக்கிறீங்களா, எதை பார்த்தாலும் பேராசைப்படாமல் இருக்கீங்களா. நான் துறவெல்லாம் சொல்லலை. பேராசை என்பது வேறு, ஆசை என்பது எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னால் இதில் பேராசையோ அல்லது பெரிய இதோ இருக்கக்கூடாது. பேசுகிறோம், நம்மளுடைய உடம்புல சாப்பிட்றோம், அது பாட்டுக்கு தான் ஜீரணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் ஜீரணம் பண்ணிட்டேன்னு சொல்லி டைஜஸ்ட் எதுவும் நமக்கு கொஸ்டின் போடுறது இல்லைங்களா. அந்த மாதிரி இருந்து பழகும்போது உங்களுக்கு இந்த 8மே வரும். எது வரும்? அறியாமை வரும், புரியாமை வரும், பொய்மை வரும், முயலாமை வரும், இயலாமை வரும், இல்லாமை வரும், பொறாமை வரும், மாயை வரும், ஆணவம் வரும், பேராசை வரும், எல்லாம் வரும். இதை பூரா எடிட் பண்ண தெரியும். அந்த எடிட் பண்ணி முடித்தா தான் நீங்கள் அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் பிண்டத்தில் இருக்கிறது என்பதை உணரத் தொடங்கி அதன் வழியாக உருவாக்கிட்டு இருப்பீங்க. பார்த்தீங்களா? அப்போ தான் தெரியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களையெல்லாம் கண்டுபிடித்த நம்ம ஞானிகளுடைய ரகசியமும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை எல்லாம் கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளின் ரகசியமும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 64 கலைகளினுடைய பல லட்சக்கணக்கான விரிவாக்க கலைகளை பற்றியும், மனிதனை பற்றியும், பிறப்பு பற்றியும், இருப்பு பற்றியும், இறப்பு பற்றியும் எல்லாமே தெரிய வரும். அதோடு அணுவணுவான உலகத்தினுடைய இயக்கங்கள் பூராமே தெரிய வரும் என்பது என்னுடைய சின்ன கருத்து. நான் தெரிய முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற ஒருத்தன் பதிவு செய்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.